இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஒரு உதவி தான் செய்ய போறோம். யாருக்கு தெரியுமா? இங்க கொஞ்சம் வண்ணத்து பூச்சிகள் இருக்குது. அந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு தான் உதவி செய்ய போறோம். என்ன உதவி தெரியுமா? பாருங்க, இந்த வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் தன்னுடைய ரெக்கைகளை இழந்து பறக்க முடியாம படுத்திருக்குது தரையில. பாத்தீங்களா? ரெக்கை இருந்ததுன்னா அங்கே எங்கேயும் பறந்தாலையும், இப்போ ரெக்கை இல்லாததுனால எல்லாம் படுத்திருக்குது. அப்படிதானே? நாம என்ன செய்ய போறோம்? அதோட ரெக்கைய கண்டுபிடிச்சு கொடுக்க போறோம். சரியா குழந்தைகளா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குதோ அந்த இடத்தோட பொருட்கள் எல்லாம் அந்த ரெக்கைகள் வச்சிருக்குது. சரியா? நாம வண்ணத்து பூச்சி கிட்ட எங்க போகணும் அப்படின்னு கேட்கலாம். கேட்டுட்டு அதோட ரெக்கை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? கண்டுபிடிப்போமா? முதல்ல வண்ணத்து பூச்சி கிட்ட எங்க போகணும் அப்படின்னு கேட்போம். முதல்ல இந்த வண்ணத்து பூச்சி கிட்ட கேட்கலாம். இந்த வண்ணத்து பூச்சி எங்க போக ஆசைப்படுதுன்னு கேட்போமா? வண்ணத்து பூச்சி, நீ எங்க போக ஆசைப்படுற? சொல்லு என்கிட்ட. குழந்தைங்களா, வண்ணத்து பூச்சி டீச்சர் கிட்ட சொல்லிடுச்சு, மரத்துல பறந்து போக ஆசைப்படுதான். அப்போ நாம மரத்துல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதோட ரெக்கையை கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ மரத்துல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் டீச்சருக்கு. அப்பதானே நம்ம தேடி எடுக்க முடியும் அதோட ரெக்கையில என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படிதானே? யோசிங்க. மரத்துல என்னெல்லாம் இருக்கும்? இலை இருக்கும், அப்புறம் பழங்கள் இருக்கும், அப்புறம் கிளைகள் இருக்கும். இன்னும் இன்னும் யோசிங்க. பக்கத்துல அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. சரியா? பறவைகள் இருக்கும், பறவைகளுடைய கூடு இருக்கும். அப்படிதானே? சரி, நிறைய பொருட்கள் மரத்துல இருக்குது. அப்படிதானே? சின்ன சின்ன எறும்புகள் இருக்கும், அப்படிதானே? பூச்சிகள் இருக்கும். சரி, இப்போ இந்த வண்ணத்து பூச்சியோட ரெக்கை எங்க இருக்குன்னு தேடுவோமா? மரத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதோட ரெக்கை வச்சிருக்குது. பார்க்கலாமா? தேடுங்க தேடுங்க. இங்க தேடலாமா? என்ன இருக்கு? எங்க இருக்கு மரத்துல இருக்க பொருள்? இதோ இருக்குது, இலை. பாருங்க, இலை. எடுத்து இந்த ரெக்கையை வண்ணத்து பூச்சிக்கு வச்சிருவோமா? மாட்டி விட்டாச்சு. அடுத்தது வேற என்ன இருக்கும்? இதோ இருக்குது, பழம். பாத்தீங்களா? எடுத்து இந்த ரெக்கையையும் வண்ணத்து பூச்சிக்கு மாட்டி விட்டுறலாம். அடுத்து வேற என்ன இருக்கும் மரத்துல? கூடு, பறவையோட கூடு இருக்கும். அப்படிதானே? இதையும் எடுத்து மாட்டிடுவோமா? மாட்டியாச்சு. அடுத்து வேற என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கிளை, மரக்கிளை. அப்படித்தானே? நிறைய மரக்கிளைகள் மரத்துல இருக்கும். இதையும் மாட்டிடலாம். பாத்தீங்களா? இந்த வண்ணத்து பூச்சிக்கு நாம ரெக்கைய கொடுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ண போகுது? ஜாலியா பறந்து மரத்துக்கு போக போகுது. பார்த்துக்கிட்டே இருக்க, மரத்துக்கு போயிடுச்சு. குழந்தைங்களா, இந்த வண்ணத்து பூச்சி ஜாலியா மரத்துக்கு வந்துருச்சு. பாத்தீங்களா? இந்த வண்ணத்து பூச்சி ரெக்கையில இருக்க சொற்களை இன்னொரு தடவை படிச்சிருவோமா? பழம், கூடு, இலை, கிளை. அடுத்த வண்ணத்து பூச்சிக்கு ரெக்கைய எடுத்து கொடுக்கலாமா? இந்த வண்ணத்து பூச்சி எங்க போக ஆசைப்படுதுன்னு கேட்கலாமா? வண்ணத்து பூச்சி, நீ எங்க போக ஆசைப்படுற? சொல்லி என்கிட்ட. காட்டுக்கு போக ஆசைப்படுறேன். குழந்தைங்களா, இந்த வண்ணத்து பூச்சி காட்டுக்கு போக போகுதான். காட்டுல நிறைய மரங்கள் இருக்கும், சிங்கம், புலி, கரடி எல்லாம் இருக்கும். அப்படிதானே? ஆனா இது தைரியமா போகிறேன்னு சொல்லுது. அதனால இதை காட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். சரியா? அப்போ காட்டுல இருக்கிற பொருட்கள் என்னென்ன அதை நீங்க சொன்னாதான் அதோடைய ரெக்கையை நம்ம தேடி எடுத்து அதுக்கு ரெக்கை மாட்டி விட முடியும். அப்படிதானே? காட்டுல என்னென்னலாம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய மரங்கள் இருக்கும், சிங்கம், புலி, கரடி, நிறைய விலங்குகள் இருக்கும், பறவைகள் இருக்கும். அப்படிதானே? நீரோடையெல்லாம் இருக்கும், அப்புறம் சிங்கம் வாழ்றதுக்குரிய குகை இருக்கும். அப்படிதானே? நிறைய பாம்பு இருக்கும். சரி, இப்போ இங்க பார்க்கலாமா? அதோட ரெக்கையில என்னென்னலாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிங்க பார்க்கலாம். காட்டுல என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. சிங்கம். பாத்தீங்களா? சிங்கம் இருக்குது. எடுத்து இந்த ரெக்கைய வண்ணத்து பூச்சிக்கு மாட்டி விட்டுறலாம். சிங்கம். அடுத்தது
குரங்குகள் நிறைய இருக்கும் அப்படித்தானே காட்டுல? குறும்புக்கார குரங்குகள் நிறைய இருக்கும். சரியா பொருத்தமா பொருந்திடுச்சு. இதோட ரெக்க இதுதான். பாத்தீங்களா? இது காட்டுக்கு போக ஆசைப்பட்டது. காட்டுல இருக்கிற பொருட்கள்லாம் அதோட ரெக்கையில இருக்குது. அடுத்து காட்டுல வேற என்ன இருக்கும்? இதோ சிங்கம் தங்கி இருக்கும் பாத்தீங்களா? அந்த குகை அப்படிதானே? குகை. அடுத்தது காட்டுல நிறைய மரங்கள் இருக்கும் அப்படிதானே குழந்தைங்களா? மரங்கள் சரியா நம்ம எடுத்துட்டோம். பாத்தீங்களா? இந்த வண்ணத்து பூச்சிக்கு சரியா பொருந்திடுச்சு எல்லா ரெக்கையும். காட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் இங்க இருக்குது அப்படிதானே? சிங்கம் இருக்குது, குரங்கு இருக்குது, குகை இருக்குது, மரங்கள் இருக்குது. சரியா பொருந்திடுச்சு ரெக்கை அப்படிதானே? இப்போ இதுக்கு ரெக்கை கிடைச்சிடுச்சு இல்ல, ஜாலியா பறக்குது பாருங்க. பறந்துகிட்டே காட்டுக்கு போகுது. காட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. போயிடுச்சு காட்டுக்கு. குழந்தைங்களா, அடுத்து இந்த வண்ணத்து பூச்சி கிட்ட கேட்கலாம், இது எங்க போக ஆசைப்படுதுன்னு. வண்ணத்து பூச்சி, நீ எங்க போக ஆசைப்படுற? எங்கிட்ட சொல்லு பார்க்கலாம். கடலுக்கு போக ஆசைப்படுறேன். குழந்தைங்களா, இந்த வண்ணத்து பூச்சி கடலுக்கு போக ஆசைப்படுதான். நம்ம கடலுக்கு அனுப்பி வச்சிடலாமா? கடல்ல என்ன பொருட்கள்லாம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிங்க. கடல்ல கப்பல் இருக்கும் அப்படிதானே? அப்புறம் படகு இருக்கும், நிறைய மீன்கள் இருக்கும், நண்டு இருக்கும் அப்படிதானே? ஆமை இருக்கும், அப்புறம் சிப்பி எல்லாம் இருக்கும் அப்படிதானே? கிளிஞ்சல்கள் எல்லாம் இருக்கும். சரி, இப்போ இதோட ரெக்கையில என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த அன்னத்து பூச்சிக்கு கடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்குமா கடல்? லீவுல அப்படியே ஒரு தடவை கடற்கரைக்கு அப்பாவும் அம்மாவையும் கூட்டிட்டு போக சொல்லுங்க. சரியா? இந்த வண்ணத்து பூச்சி இப்போ கடலுக்கு போக போகுது. அனுப்பி வச்சிடலாம். சரி, முதல்ல ரெக்கையை தேடி கண்டுபிடிப்போம். கடல்ல இருக்கிற பொருட்கள் என்னென்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்க கப்பல் இதோ இருக்குது. கப்பல் அப்படிதானே? எடுத்து மாட்டி விட்டுருவோம். கப்பல் சரியா அதுக்கு பொருத்தமா பொருந்திடுச்சு. பாத்தீங்களா? அடுத்தது வேற என்ன இருக்கும்? இதோ நண்டு. நண்டு இருக்குது. பாத்தீங்களா? கடற்கரையில நண்டு நிறைய இருக்கும். நண்டு எடுத்து மாட்டி விட்டுடலாமா? நண்டு மாட்டியாச்சு. அடுத்தது வேற என்ன இருக்கும்? படகு. கடல்ல படகு போகும் அப்படிதானே? படகு சரியா பொருத்திட்டோம். பாத்தீங்களா? அடுத்து கடல்ல வேற என்ன பொருள் இருக்கும்? இதோ மீன் அப்படிதானே? மீன் மாட்டிடுவோமா? பாருங்க, சரியா பொருத்திட்டோம். எல்லாமே இந்த வண்ணத்து பூச்சியோட ரெக்கைதான். பாத்தீங்களா? கடல்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் இங்க வந்துடுச்சு. அது கடலுக்கு தானே போக ஆசைப்பட்டது. அப்போ கடலுக்கு அனுப்பி வச்சிடலாமா? பாருங்க, ரெக்கை கிடைச்ச சந்தோஷத்துல பறந்து போகுது. பாத்தீங்களா? பறந்துகிட்டே போகுது. கடலுக்கு போயிடுச்சு. குழந்தைங்களா, இந்த வண்ணத்து பூச்சி எங்க போக ஆசைப்படுதுன்னு கேட்கலாமா? வண்ணத்து பூச்சி, நீ எங்க போக ஆசைப்படுற சொல்லி என்கிட்ட. குழந்தைங்களா, இந்த பூச்சி வானத்துல போக ஆசைப்படுதான். பாருங்க, ரொம்ப பெரிய ஆசை அப்படித்தானே? வானத்துல பறந்து போகணுமா? சரி, இதோட ரெக்கையை கண்டுபிடிச்சு நாம என்ன செஞ்சிடலாம்? வானத்துல பறக்கிறதுக்கு அனுப்பி வச்சிடலாம். வானத்துல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அதை நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சாதான் இதோட ரெக்கை பொருத்தமா பொருந்தும். அப்போதான் இது பறந்து போக முடியும். இப்படிதானே? சரி, வானத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே சொல்லுங்க பார்க்கலாம். வானத்துல என்ன இருக்கும்? நிலா இருக்கும், சூரியன் இருக்கும், அப்புறம் மேகம் இருக்கும், விண்மீன்கள் இருக்கும் அப்படிதானே? அப்புறம் பறவைகள் கூட பறந்து போகும். வானத்துல வானவில் இருக்கும். மழை நேரத்துல வானவில் வரும் அப்படிதானே? வானத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சரி, இப்போ நாம இறக்கையில கண்டுபிடிக்கலாமா என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு? பாருங்க பாருங்க, இதோ விண்மீன். பாருங்க, விண்மீன். வானத்துல விண்மீன் இருக்கும். ராத்திரி நல்லா பளிச்சு பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்கும் அப்படிதானே? எடுத்து மாட்டி விட்டுருவோமா? சரியா பொருத்தமா பொருந்திடுச்சு இந்த வண்ணத்து பூச்சிக்கு. அடுத்து வேற என்ன இருக்கும்? வானவில். வானவில் தோன்றும் மழை நேரங்கள்ல அப்படிதானே? வானவில்.
அடுத்தது வேற என்ன இருக்கும்? மேகம். மேகம் இதுவும் பொருத்தமாயிடுச்சு. அடுத்தது நிலா. நிலா எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இந்த வண்ணத்து பூச்சிக்கும் பொருத்தமா ரெக்க பொருந்திடுச்சு. அதோட ரெக்க கிடைச்சிடுச்சு. அப்படிதானே? வானத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த வண்ணத்து பூச்சிக்கு கிடைச்சிருச்சு. சரி, இப்போ இது என்ன பண்ண போகுது? ரெக்க கிடைச்ச சந்தோஷத்துல வானத்துக்கு பறந்து போக போகுது. போய்கிட்டே இருக்குது. வானத்துக்கு போயிடுச்சு. குழந்தைங்களா, அடுத்தது இந்த வண்ணத்து பூச்சி எங்க போக ஆசைப்படுதுன்னு கேட்கலாமா? வண்ணத்து பூச்சி, நீ எங்க போக ஆசைப்படுற? சொல்லு பார்க்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு போக போறேன். குழந்தைங்களா, இந்த வண்ணத்து பூச்சி பள்ளிக்கூடத்துக்கு போக போகுதான். பாருங்க, நீங்க எல்லாரும் பள்ளிக்கு வராம வீட்டுல இருக்கீங்க, நானும் வீட்டுல இருக்கிறேன். ஆனா இந்த வண்ணத்து பூச்சி பள்ளிக்கு போக போகுதான். சரி சரி, அனுப்பி விடலாம். சரியா? கொரோனான்றதுனால நாமெல்லாம் வீட்டுல இருக்கோம். இது என்ன பண்ண போகுது? பள்ளிக்கு போக போதான். போயிட்டு வரட்டும். சரியா? சரி, பள்ளிக்கூடத்துல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும்? டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க இப்போ. அப்படிதானே? நம்ம தினமும் போகக்கூடிய இடம். அப்படித்தானே குழந்தைங்களா? சரி, என்னெல்லாம் இருக்கும்? கரும்பலகை. அப்படிதானே? டீச்சர் எழுதுவே, நீங்களும் எழுதுவீங்க. அப்படிதானே? அடுத்தது டீச்சர் உட்கார்ந்துருப்பேனே, எங்க உட்காருவேன்? நாற்காலி. அப்படிதானே? மேசை. அப்புறம் நிறைய புத்தகங்கள் இருக்கும் பள்ளியில. அப்படிதானே? வேற வேற என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. சாக் பீஸ் இருக்குது, நீங்க எழுதுற பென்சில் இருக்குது, பேனா இருக்குது. அப்படிதானே? சரி, இப்போ இந்த வண்ணத்து பூச்சியோட ரெக்கையில என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, பார்க்கலாம். கண்டுபிடிங்க இங்க என்னெல்லாம் இருக்குன்னு. கரும்பலகை. பாத்தீங்களா? கரும்பலகை எடுத்து மாட்டி விட்டுருவோம். அது ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லுது, அதனால அனுப்பி வச்சிடலாம். கரும்பலகை. அடுத்தது நாற்காலி. டீச்சர் உட்கார்ந்துருப்பனே, நாற்காலி. சரியா பொருந்திடுச்சு அதுக்கு. பாத்தீங்களா? பள்ளியில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அதோட ரெக்கையில இருக்குது. அடுத்தது மேசை. மேசை. அடுத்தது என்னது இருக்குது? புத்தகம். புத்தகம். பாருங்க, பள்ளியில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த வண்ணத்து பூச்சி ரெக்கையில வந்துடுச்சு. இதோட ரெக்கை கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகுது? பள்ளிக்கு போக போகுது. ரெக்கை கிடைச்ச சந்தோஷத்துல பறந்து பள்ளிக்கு போக போகுது. அனுப்பி வச்சிருவோமா பள்ளிக்கு? பள்ளிக்கு போயிடுச்சு. குழந்தைங்களா, கடைசியா இந்த வண்ணத்து பூச்சி எங்க போகுதுன்னு கேட்கலாமா? வண்ணத்து பூச்சி, நீ எங்க போக ஆசைப்படுற? சொல்லு பார்க்கலாம். குழந்தைங்களா, இந்த வண்ணத்து பூச்சி வீட்டுக்கு போக போதான். வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாமா? சரி, வீட்டுல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும்? நிறைய இருக்குது. அப்படித்தானே? உங்க வீட்டுல அப்படியே பாருங்க, சுத்தி சுத்தி என்னெல்லாம் இருக்குது. நிறைய பொருள் இருக்குது. அப்படித்தானே? சரி, இப்ப இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, கட்டில். கட்டில் இருக்குது. எடுத்து வச்சிடலாம். சரியா பொருந்திடுச்சு. அடுத்தது அடுப்பு. அம்மா சமையல் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படிதானே? அடுப்பு. அடுத்தது பாருங்க, மின் விசிறி. மின் விசிறி. அடுத்தது பாருங்க, போர்வை. போர்வை. நல்ல குளிருக்கு இழுத்து போத்திக்கிட்டு தூங்குவோம். அப்படிதானே? போர்வை. எல்லாம் இந்த வண்ணத்து பூச்சிக்கு பொருத்தமா ஆயிடுச்சு. வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் இதோட ரெக்கையில இருக்குது. அப்படிதானே? இதுக்கு இப்ப ரெக்கை கிடைச்சிருச்சு. இப்ப இது என்ன பண்ணுது? பறந்து வீட்டுக்கு போக போகுது. ஜாலியா போகுது. பாருங்க, போயிடுச்சு வீட்டுக்கு. குழந்தைங்களா, இது மரம். மரத்துல இருக்கிற பொருட்கள் இங்க இருக்குது. சரியா? அடுத்தது பாருங்க, இது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்துல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குமோ அது இங்க இருக்குது. சரியா? அடுத்தது பாருங்க, இங்க வீடு இருக்குது. வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் இங்க இருக்குது. சரியா? அடுத்தது பாருங்க, இது வானம். வானத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் இங்க இருக்குது. இது காடு. காட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் இங்க இருக்குது.
அடுத்தது பாருங்க, இது கடல். கடல்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் இங்க இருக்குது. சரியா குழந்தைகளா? குழந்தைகளா, எந்த இடத்துல எந்த பொருள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். சரியா? இப்ப தெரிஞ்சிருச்சுல எல்லாருக்கும். சரி, உங்க புத்தகத்துல பாருங்க, பக்கம் 40ல இதே மாதிரி ஒரு பயிற்சி இருக்குது. நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிடணும், எழுதிடணும். சரியா குழந்தைகளா? குழந்தைகளா, இப்ப நீங்க எழுதுற வேலையை பாருங்க. சரியா? டீச்சர் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த வட்டத்து பூச்சி கூட கொஞ்ச நேரம் விளையாட போறேன். எல்லா வட்டத்து பூச்சி கூடயும் விளையாட போறேன். சரியா? பை.